Dear friends, very very happy evening. Friends, நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கனாக்க, இந்த கண்டெய்னரில் விதை விதைக்கணும் நண்பர்களே. விதை விதைக்கும்போது நம்ம 4-5 விதைகள் வைக்கணும்னு ஊண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோக்களில். அதில் எது ஹெல்த்தியாக இருக்கோ அதை விட்டுட்டு மிச்சதெல்லாம் பிடிங்கிடணும்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் நண்பர்களே, இப்போ அது மாதிரி நான் வெண்டி விதை போட்டிருக்கேன் நண்பர்களே. இந்த கண்டெய்னரில் இந்த வெண்டி விதை இந்த போட்டிருக்கேன். இவ்வளவு விதைகள் ஆக்சுவலாக இங்கே இருந்துச்சு கண்டியாண்ட விதை, அதனால் போட்டேன். ஒன்று தான் 4 மட்டும் ஊண்டி இருக்கணும். ஆக்சுவலாக இதில் இவ்வளோ எப்படியே விட்டோம்னாக்க இந்த ஒரே பக்கெட்டு தான், பெயிண்ட்டு பக்கெட்டு தான் இவ்வளோ இருக்குது நண்பர்களே. இதை நம்ம அப்படியே விட்டோம்னாக்க எதுலேயுமே காய் காய்க்காது. இதுகளை உள்ளபடியாக வைக்க வேண்டியது ஒன்று தான் வைக்கணும் நண்பர்களே. மிச்சம்லாம் வளர்ச்சி எது கம்மியாக இருக்கோ அதெல்லாம் பறிச்சிடணும் நண்பர்களே. இந்த பாருங்க, இந்த பறிக்கிறேன் பாருங்களேன். அதெல்லாம் இதை திருப்பி ஊண்டு வைக்கணும்னாக்க ஊன்னா வரும்னு சொல்கிறாங்க. பட்டு வெண்டியை பொறுத்தளவுக்கு ஊன்னா வர்றது அது அந்தளவு ஹெல்த்தியாக வராது நண்பர்களே. அதனால் இதை அப்படி பறித்து போட்டுறேன், கீழே போட்டுறேன். தக்காளி, மிளகாய், கத்திரி இதெல்லாம் அப்படியே இந்த மாதிரி பறித்து வேரோடு பிடுங்கி ஊண்டி வச்சா கூட வந்துடும், இதுவும் வரும். பட்டு வெண்டியை பொறுத்தளவுக்கு ஈல்டு அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் லைக் தட். ஐ எக்ஸ்பீரியன்ஸர் ஆல்சோ. அது இதை இப்போ தனியாக போட்டேன் நண்பர்களே. அது மாதிரி இந்த சரியான வளர்ச்சி இல்லாத இதெல்லாம் பறிச்சிடுறேன் நண்பர்களே. பறிச்சு போடுறேன். இந்த பாருங்கள், இதெல்லாம் பறிச்சிடுறேன். நல்லா வளர்ந்ததை நல்ல ஹெல்த்தியான ஐட்டத்தை மட்டும் விட்டுறேன் நண்பர்களே. இந்த பதிவே அதுக்கு தான் ஆக்சுவலாகவே. அதாவது வளர்ச்சி இல்லாததை பறிச்சிருங்க. ஒன்று விடலாம் மேக்ஸிமம். அது சென்டர் இருக்குது, நல்லா இருக்குது. அதை விட்டுட்டு மிச்சத்தப்புறம் பறிக்க போகிறேன் நண்பர்களே. இந்த பாருங்கள், இதெல்லாம் பறிச்சிடுறேன். வேஸ்ட்டு தான். என் விதை இருந்துச்சு, அதனால் போட்டேன். விதை ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ஈவன் துபாய் கூட இது எங்கள் மாடித்தோட்டத்து விதை போயிருக்குது. இதையும் பறிச்சிடுறேன் நண்பர்களே. இதெல்லாம் இவ்வளோ வீணால் பறித்து தான் போட போகிறேன். இதெல்லாம் போட போகிறேன், கம்போஸ்ட்லாம் போட போகிறேன். இந்த வீடியோ மூலமாக அதை தான் நண்பர்கள் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த பாருங்க, இதெல்லாம் சில வளர்ச்சி சரியான வளர்ச்சி இல்லை. இது நல்ல வளர்ச்சியாக இருக்குது. இது நல்ல இலையை பார்க்க தெரிஞ்சிடும் நண்பர்கள் நமக்கு. இது மாதிரி நண்பர்கள் இந்த இதெல்லாம் 2 மட்டும்தான் நண்பர்கள் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சோம்னு சொன்னாக்கா வரும் 1-2 பூக்கள் மட்டும் வரும். காய் நம்ம அந்த அளவுக்கு ஈல்டு எடுக்க முடியாது நண்பர்களே. இது தான் இந்த வீடியோ மூலமாக நான் ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறேன். ஒரு டிப்ஸாகவும் தர விரும்புகிறேன். இப்போ இத்தனை விட்டுருக்கேன் நண்பர்களே. இன்னும் 2 நாள் கழித்து இதுலேயே என்ன எது ஹெல்த்தியாக இருக்கோ அதை விட்டுட்டு மிச்சத்தை பறிச்சிடேன் நண்பர்களே. இப்போ பாருங்களேன், இந்த அளவுக்கு கன்றுகளை பறிச்சிருக்கேன் நான். அதை நான் கொடுக்குறதுக்கோ வேறு வைக்கிறதுக்கோ எனக்கு ஏற்கனவே நிறைய 2-3 கண்டெய்னர்ஸில் வச்சுருக்கேன் நான் இந்த வெண்டியை. அதனால் இந்த வெண்டியை நான் என்ன பண்ணுறேன், கம்போஸ்ட்டில் நண்பரை போட இந்த விதை, அதாவது இந்த அருமையான நாற்று தான். பட்டு அதை நான் கம்போஸ்ட்டை போட்டேன் நண்பர்களே. இது மாதிரி கம்போஸ்ட்டுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. மாடியில் ஒரு வாளி அப்படி அங்கங்கே தூக்கி போடாதீங்க. இப்போ தான் தண்ணி விட்டனா கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இல்லைன்னா அதர்வைஸ் எங்கள் மாடி தோட்டம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தண்ணி இப்போ தான் விட்டனால கொஞ்சம் இருக்குது. நாளைக்கு கூட்டணும் நண்பர்களே. இதையும் நான் ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறேன். மாடி தோட்டம் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். வீக்லி இப்போ மழை காலம் இல்லாதனால கொஞ்சம் நான் விட்டுருக்கேன். மழை காலம் இருந்தாக்க ஒரு பிட்டு இது கூட இருக்கக்கூடாது நண்பர்களே. அதாவது இது டஸ்ட் இருக்கக்கூடாது. இப்போ தண்ணி விட்டேன். நாளைக்கு மார்னிங்கு அப்படி ஒரு கூட்டிட்டு தண்ணி விட்டோம்னாக்க நீட்டாக இருக்கும் நண்பர்களே. அதேமாதிரி ஸ்டாண்டில் தான் வைக்கணும். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பல வீடியோக்களில். ஓகே நண்பர்களே, இப்போ நான் சொல்ல வேண்டிய அந்த வீடியோ மூலமாக என்ன சொல்கிறேன்னாக்க, புள்ளி சில ஐட்டத்தை மட்டும் விடுங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஒன்று தான் நல்ல ஈல்டு இருக்கும். அதனால் இது மாதிரி கொஞ்சம் பெருசுனா 2 விடலாம். இந்த மாதிரி இந்த பக்கத்தில் கண்டெய்னர் இருக்குதுங்களா, இது மாதிரி பெருசு, இது மாதிரி பெருசாக இருந்துச்சுனாக்கா கண்டெய்னரு 2 கூட விடலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் ஈவினிங். பிகாஸ் now the time is likely to be 6:30. Okay நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஈவினிங்.